ஈசன் எந்தை எளியடி வீழறி என்கின்ற வாக்கிற்கிழங்க உமையப்பாகனுடைய பரிபூர்ணமான திருவருளாலும் குருவருளாலும் நம்முடைய குங்குமண்டலத்தின் புகழ்பெற்ற நம்முடைய திருக்கோவில் ஜீரணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவினுடைய இரண்டாம் நாள் நிகழ்வுகளிலே இந்த மாலையிலே மண் எடுத்தல் வழிபாடு என்கின்ற விதமாக கும்பாபிஷேகம் பஞ்சபூதங்களை கொண்டுதான் நிகழ்த்தப்படுகிறது. பஞ்சபூதங்களினுடைய சமங்களிலே மிகவும் பிரதானமாக விளங்குவது மண். மண்ணில்தான் நாம் வாழ்கின்றோம். பூமாதேவி தான் உலகத்தினுடைய பொருளுக்கான அடையாள கர்ப்பஸ்தானத்தில் இருந்து புனித மண் எடுத்தலோடு துவங்கி இந்த வழிபாட்டினுடைய துவக்கமாக இங்கே உள்ள 7 புண்ணிய கும்பங்களிலும் 7 விதமான கடல்களை 7 விதமான சமுத்திரங்களை பூஜனை செய்து பாலிகைகளை எண்ணுகின்ற வைபவம், அதற்கு நவதானியங்களை இட்டு அந்த நவதானியங்களை முளைக்கச் செய்து அந்த நவதானியங்கள் எப்படி செழிப்பாக முளைக்கிறதோ அதுபோல நம்முடைய வாழ்வு செழிக்கும் என்பதாக நம்முடைய புராணங்கள் கூறுகிறது. இங்கே விநாயகர் பூஜையை துவக்கி வைத்துவிட்டு சிவபெருமானுடைய நடராஜர் மண்டபத்திலே அமைக்கப்பட்டுள்ள காலத்திலே அந்த 12 திருமுறைகள் தஞ்சாவூர் மன்னனுடைய தலைமையிலே சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலிலே ரகசிய அறையிலே தான் 12 திருமுறையினுடைய புத்தகங்கள் மதிசூடி காரணய பாடல்கள் 63 நாயன்மார்கள் பற்றியான வரலாற்று செய்திகள், பெரிய புராணத்தினுடைய தொன்மைகள், இவையெல்லாம் ராஜராஜ சோழனால் ரகசிய காப்பறையிலே வைக்கப்பட்டிருந்த சிதம்பரம் நடராஜர் காலத்தில் இருந்துதான் நமக்கு 12 திருமுறைகள் கிடைக்கப்பட்டது. அந்த 12 திருமுறைகளை நமக்கெல்லாம் இந்த உலகத்திற்கு அறிய செய்தவன் தஞ்சை ராஜராஜ சோழன். அதனால்தான் ராஜராஜ சோழனுக்கு 1000 பெயர்கள் இருந்தாலும் திருமுறை கண்ட சோழன் என்கின்ற பட்டம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அதுபோலவே நம்முடைய ஆலயத்தினுடைய நடராஜர் மண்டபத்திலே இப்பொழுது புதிதாக ஞானசம்பந்தருடைய 1, 2, 3 தேவாரங்கள், திருநாவுக்கரசு பெருமானுடைய 4, 5, 6 தேவாரங்கள், சுந்தரமூர்த்தி பெருமானுடைய 7வது தேவாரம், மாணிக்கவாசகருடைய 8வது தேவாரம், கண்டராதித்தர், திருமூலதேவர் ஆகியோரெல்லாம், சேந்தனார், கரூர் தேவர் ஆகியோரெல்லாம் அருள் செய்த 9ஆம் திருமுறையான திருவசிப்பா திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறையான 3000 பாடல்கள், வருடத்திற்கு ஒரு பாடல் என்று 3000 ஆண்டுகள் வாழ்ந்து 3000 பாடல் எழுதிய திருமூலர் அருள் செய்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை, மற்றுள்ள 18 அடியார்கள் அருள் செய்த காரைக்கால் அம்மையார் முதலான 63 நாயன்மார்களிலே முக்காலத்தில் வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். விநாயகர் பெருமானுடைய விநாயகர் அகவலை அருள் செய்தவர் சீரக்கிழவர் செந்தாமரை பூ பாதல் செய்த அவையாருடைய 63 நாயன்மார்களுடைய பரிபாட்டுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தேவார திருமுறைகளை புத்தகத்திலிருந்து பாடுகிறோம். ஆனால் இவ்விடத்திலே நடராஜர் மண்டபத்திலே புதியதாக வைக்கப்பட்டுள்ள அந்த திருமுறை கோவில் அதுவே ஒரு கோவிலாக அந்த திருமுறை புதியாக அந்த 12 திருமுறை வேளையை திருமுறை புத்தகத்தினுடைய ஆலயத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். நடராஜர் மண்டபத்திலே அந்த திருமுறை புத்தகமானது எல்லோருடைய சந்திரசூடம் திருநேத்திரம் பிரணமத குருமூர்த்திம் தட்சிணாமூர்த்திவே குருவின் திருநாமம் குருமதேவோ பிரஹஸ்பதி தேவா
निर्विघ्नेन परिसमाप्यर्थं गणपति पूजां करिष्ये समायुक्तं सुरं सुमनोहरं आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताः धूपमाग्रापयामि प्रत्यक्षदीपं दर्शयामि आद्यं निवर्तितस्मितं मण्डिना आयोजितमङ्गलं दीपं त्रैलोक्यतिमिरापहं गणपतये नमः दीपयामि समर्पयामि ॐ नमो व्रातपतये नमो ब्रह्मपतये पदामि आदिपूज्याय देवाय गन्धर्वचारिणे श्री गणेशाय मङ्गलम् महागणपतये नमः पुष्पवान् भवति पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति वेद வடிகொடுகனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினர் மிகுகொடை வடிவினற்பயில் வழிவலம் குறையிறையே வடிவினற்பயில் வழிவலம் குறையிறையே திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த மண்ணெடுத்தல் வழிபாடு சிவாச்சாரியர்கள் முறையாக செய்வாக முறைப்படி செய்தாலும் தமிழிலே நம்முடைய தாய்மொழியிலே சங்கல்பமாக இந்த பொறுப்பை சிவாச்சாரியார்களிடம் ஒப்படைக்கின்ற மகா சங்கல்பமானது நிகழ்கிறது. எல்லோருமாக சேர்ந்து சங்கல்பம் சொல்லும்படி அன்பு வேண்டி பிரார்த்திக்கப்படுகிறது. கீதத்தை எல்லாருமே சொல்லலாம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் இடமாக போதத்தால் வழிபட்டார். கீதத்தை மிக பாடி வெண் மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டார். புள்ளிருக்கு வேலூரே திரு ராமேஸ்வர திருத்தலத்தில் ராமநாத பெருமான் வெண்மணலாலே சிவலிங்கமாக ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மண்ணின்றி வாழ்வு அமையா தருணத்தில் மண்ணின் சிறப்பும் அருளால் சூரிய அஸ்தமனம் முடிந்து பொறுமைக்கு அடையாளமாக விளங்குகின்ற பூமாதேவியின் கர்ப்பஸ்தானமான வயிற்று பகுதியிலிருந்து நம்முடைய அருள்மிகு வைத்தியநாத பெருமான் திருக்குடமுழுக்கு என்கின்ற கும்பாபிஷேகத்திற்கு செழிப்பான பயிர் வளர்ப்பதற்காக புனித மண்ணினை எடுக்கவும் 7 விதமான கடல்களில் சூழ்ந்த இவ்வையகம் என்றென்றும் மண் வளம் குறையாத வண்ணமாக தொழில்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்ற விவசாயம் மேன்மேலும் செழித்து வழங்கவும் என்றென்றும் நம்முடைய புனித பாரதத்தை போற்றிசிக்கவும் பிரார்த்தனை செய்து பூமாதேவியின் கர்ப்பஸ்தானத்தை குந்தாடி என்று போற்றக்கூடிய மண்வெட்டியினாலே அந்த மண்வெட்டியை தங்கத்தினால் செய்ததாக கருதி அதிலிருந்து பூமாதேவியின் வயிற்று பாகத்தில் புனித மண் எடுத்து அந்த மண்ணினை யாகசாலையில் முறையாக 12 சூரியர்களை துவாதச ஆதித்யர்களை பூஜை செய்து அங்குரம் என்கின்ற நவதானியங்களை செழிப்பாக வளரவும் நம்முடைய பாரத தேசம் எந்தவிதமான இயற்கை இடர்பாடுகளுக்கு சிக்கா வண்ணம் எந்தவிதமான பஞ்சபூதங்களும் அருள் செய்யும் வண்ணமாக
பிரார்த்தனை செய்து மிருத் சங்கிரணம் என்னும் மண்ணெடுத்தல் வழிபாடுகள் 7 கடல் தீர்த்தங்களை பூஜிக்கின்ற வழிபாடுகளை எங்களுடைய சார்பாக சிவாச்சாரிய சுவாமிகள் மந்திரங்கள் குறைகள் இல்லாமலும் பூஜை வழிபாடுகள் உமாதேவியின் பொறுமை என்றென்றும் எங்களுக்கும் கிடைத்திட வேண்டுமாக அருள வேண்டி அணுக்கை என்னும் இறை அனுமதியினை சமர்ப்பிக்கின்றோம். சர்வம் சிவார்ப்பணமென்றே சமர்ப்பாந்தி. ஓம் சாந்தி. எல்லோரும் சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் உள்ளே நடராஜர் மண்டபத்திற்கு வருமாறு அழைக்கிறோம். நாதஸ்வரம் அங்கே வரும். भवति वरुणाय नमः मंत्रपुष्पाञ्जलिः ओलमन्त्रं यथाशक्तिर्जप्त्वा अस्मिन् सर्वेभ्यो शिवकीजेभ्यो नमः अस्तु देव होरुणये गिरेण बृहस्पतिरुत्था मदान सकं जड विश्वे देवा अस्तु ब्राह्मणेभ्यो शुभं भवतु ईशान्यां हृदये हरिकन्यलधनं पूर्व विश्ववेदाः शोरे कडेमि बृहस्पतिरुत्थास्तु कर्मणि सुखी यास्पतिरमसो सत्याय देवः दिग्भाविन्नो अकारशं जट्नोर्स्वस्वाजिनः सुरभिनो मुखाकरत्नायो विदार्ढते आहोत्थामयोगवस्थानबोधेन महेरनाय चक्षसे योगशोधबोधस्समाधिगतेन विजे विदर्हणिः ओदोदादमानन्दमादैव ब्रह्मणामुनिमहे पावाणे ये ये निसंधतकुम्रसं सत्पूर्णमस्म्याते इमल्लोकमथो अमात् समर्जयित्वा देवी समाभृताः आदित्यं पवित्रं मृतोद्यामकं हिरण्मयं शुभः
शीतं दत्वायामि ब्रह्मणा वन्दमानस्तदाशाः सर्वाभरणसंयुक्तं विक्षुब्धिं च विभावयामि महावाक्य आवाहनाय यज्ञं दत्वा पुरादिशमेयामि समुद्रं वपरिणो विश्वानियो मंडल वस्त्रेण संप्रोक्ष्य आवाहन स्थापन सन्निधान सनिरोधन दिग्बंधन संपूज्य अनंतानि देवता नावाक्य आवाहनाद्यं दत्वा धूपदीपो दत्वा ओम धर्मविष्णुं सुगंधं हिरण्यगर्भाय धीमहि ब्रह्म प्रचोदयात् ओम महावनंताय स्वाहा ओम विजयाय स्वाहा ओम महामद्याय स्वाहा जयन्ताय स्वाहा श्रवणाय स्वाहा विजयाय स्वाहा हैदिवाय स्वाहा तत्साने अग्नि भगवा ब्रह्मणे स्वाहा சுத்தாரணம் என்று சொல்லக்கூடிய 7 விதமான கடல்களை இப்பொழுது அந்த 7 கும்பங்களையும் பூஜித்தார்கள். சமுத்திர தீர்த்தம் என்பது நதிகள் எல்லாம் சங்கமிக்கின்ற இடம் சமுத்திரம் என்றும், அதில் சுத்தார்ணவம் என்று சுத்தமான கடல், லவணார்ணவம் என்று க்ஷீரார்ணவம் என்று பாற்கடல் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வசிக்கின்ற அவர் உறங்குகின்ற பாற்கடல், மூன்றாவதாக லவணார்ணவம் என்று சொல்லக்கூடிய உப்பாகவே அந்த கடல் நீர் இருக்கக்கூடிய லவணார்ணவம், அடுத்தது இக்ஷுவார்ணவம் என்று சொல்லக்கூடிய கரும்பு சாறு என்று சொல்லக்கூடிய கரும்பு போன்ற இனிப்புத்தன்மையுடைய கடல், அடுத்ததாக திருதார்ணவம் என்று சொல்லக்கூடிய தயிர் போன்ற தன்மையை உடையக்கூடியதான ஒரு கடல், அடுத்ததாக சுரார்ணவம் என்று சொல்லக்கூடிய சாத்வீகமான ஒரு தன்மையை உடையக்கூடிய ஒரு கடல், தத்யர்ணவம் என்று சொல்லக்கூடிய தயிர் போன்ற தன்மையை உடையக்கூடிய ஒரு கடல். இப்படியாக 7 கடல்களையும் அந்த 7 கும்பத்திலே பூஜித்தார்கள். மண்ணினால் செய்யப்பட்ட திருவுருவத்திற்கு பூமாதேவியினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தொட்டு தொட்டு இந்த அங்கங்கள் இதற்கு என்று பூஜித்தார்கள். நாம் இப்பொழுதெல்லாம் ஒரு வீடு கட்டும் போது இயந்திரங்களினாலே பூமியை நாம் அதிகமாக தொலைத்து சேதப்படுத்துகிறோம். அண்டர் கிரவுண்டிலே எத்தனையோ லேயர்கள் சென்று ஒவ்வொரு லேயரிலும் உள்ள இடங்களை எல்லாம் நாம் இயந்திரங்களை கொண்டு சுத்தப்படுத்துகிறோம் அல்லது மண்ணையெல்லாம் எடுக்கிறோம். மாதிரியான நிகழ்வுகளை நாம் செய்யக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்தாலும் பூமித்தாய் பொறுத்துக் கொண்டு நாம் செய்கின்ற அந்த அசாதாரணமான வழிதரக்கூடிய செயல்களை எல்லாம் அம்பிகை கொடுத்துக் கொள்கிறார். பொறுமையின் வடிவம் பூமாதேவி. அந்த பூமாதேவியினுடைய ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு தேவதைகளை பூஜித்து பூமாதேவியினுடைய கர்ப்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றிலிருந்து மண் எடுக்கின்ற நிகழ்வானது நிகழும். அந்த நெல்லை எல்லோருமாக சிறிது சிறிதாக பூமாதேவியினுடைய கர்ப்பத்திலே மீட்டும் இட்டு நாம் இட்ட அந்த நெல் மீண்டும் முளைத்து இந்த பூமியானது செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக
பிரார்த்தனை செய்ய வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். பூவாதேவியுடைய வயிற்றுப்பாட்டிலிருந்து மண் எடுத்தவுடன் எல்லோரும் வரிசையாக வந்து நெல்லிட்டு அம்பிகையின் வயிற்றை குளிரச் செய்ய அந்த நாட்கள் தட்டில் இருக்கும் பாரு.